ஒரு தோட்டத்துல நிறைய குரங்குகள் இருந்தது. ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டனால அந்த தோட்டக்காரருக்கும் இந்த குரங்குகளுக்கும் இடையே ஒரு நட்புறவு அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஒரு நாள் திடீர்னு இந்த தோட்டக்காரருக்கு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழல். இவர் இந்த குரங்குகளை கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க இந்த செடிகளுக்கெல்லாம் நீர் பாய்ச்சுங்க அப்படின்னு சொன்னா அந்த குரங்குகள் கேட்டுச்சு. சரி, எந்தெந்த செடிகளுக்கு எவ்வளவு நீர் பாய்ச்சுறது எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு அந்த தோட்டக்காரர் என்ன சொன்னார்னா, பெரிய வேர் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் கம்மியா நீர் பாய்ச்சுங்க, சின்ன வேர் இருக்கக்கூடிய செடிகளுக்கு அதிகமா நீர் பாய்ச்சுங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஊருக்கு கிளம்பிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு அவர் திரும்ப வந்து பார்த்தா இந்த செடிகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு கிடக்கு, காஞ்சு போய் கிடக்கு. இதை பார்த்து திடுக்கிட்டு அவர் இந்த குரங்குகள்கிட்ட கேட்டாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா குரங்குகள் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிச்சு, வேர்கள் பெருசா இருக்கா சின்ன இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம ஒரு சில பொறுப்புகளை வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்லைன்னா அது தோட்டமா இருந்தாலும் சரி, நிறுவனமா இருந்தாலும் சரி, அது இல்லாமலே செய்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க உங்களுடைய பொறுப்பு யார்கிட்ட படைச்சிருக்கிறீங்க?